ஹலோ வணக்கம். இன்றைக்கி நாங்கள் வீக்கெண்ட் எபிசோடில் என்ன நடந்ததுன்னா பார்க்க போகிறோம். சண்டே பெருசாக ப்ராமிசிங்காக இந்த இருக்கிற வீக்கெண்ட் எபிசோடு எனக்கு இருக்கல. நான் நினைக்கிறேன் நேரம் கதைக்க சிச்சுவேஷன்ஸ் இல்லையென்று, பட் சில பாயிண்ட்ஸ் குட்டி பாயிண்ட்ஸையும் நான் எடுத்து வச்சுக்கிறதால மேபி நான் கதை கேட்கல, அது லாங் வீடியோவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் வந்து காட்டேக்கில் எங்களுக்கு தெரியும் இந்த இருக்கிற எபிசோட் வீக்கெண்ட் எபிசோட் மோஸ்ட்லி ஃப்ரைடேஸில் தான் எடுக்கிறவங்கண்டு. அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சாட்டர்டேக்குரிய எபிசோடும் செகண்ட் ஹாஃப் சண்டேக்குரியதும் தான் எடுப்பாங்க. அப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலே வந்து ஸ்நாக் அண்ட் ஸ்நாக் என்று சொல்லி ஒரு பிராண்ட் ஸ்நாக்கை வந்து கிராண்ட் லான்ச் வந்து பிக் பாஸ்லாம் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க. ஆனால் அப்போ பாக்கெட்டில் பார்த்தா பாரு எல்லாம் கொஞ்சம் நித்திர தூங்கி கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். ஏண்டா ஒவ்வொரு எபிசோட் எடுக்கிறங்கிறத 4 to 5 hours எடுக்குது, மேபி அதை விட மோரம் எடுக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மேபி அது கொஞ்சம் டிலே ஆகிட்டா என்ன மாதிரின்னு தெரியல. அண்ட் ஓப்பனிங் முடிஞ்ச பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால் விஜய் சேதுபதியை காட்டுறாங்க. விஜய் சேதுபதி வந்துட்டு எல்லோரும் நல்ல வடிவாக இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை கேட்குறார், என்னோட கோவமா அப்படின்னு சொல்லி. சாண்ட்ரா கோவமா இருக்கீங்களா என் மேலே? இல்லையே, நீங்கள் கோவமா இருக்கீங்க தெரியுது, தயவு செஞ்சு கோவப்படுறேன் ப்ளீஸ். விஜய் சேதுபதி சார் வந்து சாண்ட்ராட்ட கோமாண்டு கேட்டதை நான் இப்படி பார்க்குறேன்னு சொன்னால், இது வரைக்கும் விஜய் சேதுபதி சார் இதை விட மோசமாக கத்தி ஏசி நிறைய பேருக்கு சொன்னாலும் ஒருத்தரிக்கும் என்னோட கோவமா நான் சொன்னதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா, எதுக்காக சொன்னு கேட்டுக்கொள்கிறீங்களா அப்படின்லாம் சொன்னதே இல்லை. அதாவது அந்த விஷயத்தை வந்து டைல்யூட் பண்ணதில்லை. ஆனால் இது வந்து சாண்ட்ரான்றதாலே எனக்கு என்னென்னு தெரியல, அவர் அப்படி கேட்டதை மட்டாக்களுக்கு இல்லாத ஈக்குவல் கரிசனை என்னத்துக்கு சாண்ட்ராக்கு வந்தேன்னு எனக்கு தெரியல. அண்ட் நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அஸ் ஐ செட் சாட்டர்டேயும் சண்டே எபிசோடும் சேம் டே செய்கிறதால அந்த இம்ப்ரெஷனில் அவள் இன்னும் இருப்பா, அதுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்றதுக்காக கூட இப்படி கேட்டிருக்கலாம். ஆனால் மட்டாக்களுக்கு கேட்காம விஜய் சேதுபதி சாண்ட்ராவை கேட்டது நான் வந்து எனக்கு வந்து அது அக்செப்டபிளாக எனக்கு இல்லை. ஸோ அப்புறம் கேட்டிருப்பேன் இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்ன்னுட்டு 50th டேன்னு சொல்லி எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு டாஸ்க் கொண்டு வைப்போம். இந்த டிக்கெட் 50 நாள் தாண்டி 50 நாள் தாண்டியும் இருக்க தேவையில்லை இந்த இருக்கிற பிக் பாஸுக்குள்ளேன்ற மாதிரி அது யார் அப்படின்னு சொல்லித்தான் கேட்பாங்க. அப்புறம் அப்படி சொல்லியிருப்பேர் விஜய் சேதுபதி சொல்லியிருப்பேர், பாரு நினைப்பா என்ன தவிர மிச்ச 14 பேரும் இங்கே இருக்கிற வேஸ்ட் டிக்கெட் தான் மாதிரி நினைப்பான்ற மாதிரியும் சொல்லியிருப்பேர். அப்புறம் அதுக்குள்ளே பார்த்தா அதிகமான ஆக்கள் வந்து ரம்யாவையும் அரோராவையும் பாருவையும் கெமியையும் சொல்லியிருப்பாங்க. அதிகமான ஆக்கள் சொல்கிறது அவங்கள தான் இருந்திருக்கும். அதுக்குள்ளே நான் வந்து இப்போ யார் என்ன சொன்னோன்னு சொல்கிறத விட சில ஆக்கள் என்ன சொன்னவங்க, சில ஆக்கள் என்ன சொன்னவங்கன்றத நான் பார்க்க போகிறேன். ஸோ இங்கே வந்து பிரஜின் சொல்லியிருப்பேர் வியானாவை வந்து நல்ல வடிவாக மேக்கப் போட்டுட்டு வெளிக்கிட்டு வந்து இருக்கிறதும், மற்றது வந்து கேசரி செய்கிறேன் தவிர வேறு ஒன்றும் செய்தது இல்லைன்ற மாதிரி பிரஜின் வியானாவை சொல்லியிருப்பார். அதுக்கு பிறகு கனியை வந்து எப்போவுமே சாப்பாடு சமைச்சு கொடுத்து எல்லாரையும் பார்க்குறத தவிர கேமாக ஒன்றும் விளையாடலை கனி என்ற மாதிரி பிரஜின் சொல்லியிருப்பார். பாரு வந்து சொல்லியிருப்பான் விக்ரமும் பாருவும் வந்து ஏதோ வந்து ஒரு சீரீஸ் நடிச்சிருக்காங்க போல இருக்கு. அப்போ அதனால 2 பேருக்கும் ஒரு தெரிகிற வடிவாவோ தெரியல, அந்த கோல்ட் வார் போயிட்டு இருக்கிறது 2 பேருக்கும் இடையில. சுயரூபம் வெளியில் வெளியில் வருது, இப்போ தான் சுயரூபம் வெளியில் வருது. வச்சு பேசுகிறேன் ஏண்டா ஒரு விஷயத்த வச்சு பேசுகிறேன்ற நான் மீனிங் நினைக்கிறேன்னா ஒரு விஷயத்த வந்து மறைமுகமாக கதைக்கிறது வச்சு பேசுகிறார். வம்ப விலைக்கு வாங்கி எப்போ பார்த்தாலும் வம்ப விலை வாங்கி கொண்டிருக்கார் என்று சொல்லி விக்ரமுக்கு பாரு சொல்லியிருப்பான். அப்போ விஜய் சேதுபதி சொல்கிறேன், நான் பாரு எதில் எக்ஸ்பர்ட்ன்னு கேட்கல, பாருக்கும் விக்ரமுக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்கல. நான் கேட்ட கேள்வி இந்த டிக்கெட் 50 நாள் இங்கே ஏன் இருக்குன்றதை நான் கேட்டேன். ஓகே சாரி சொன்னேன், உங்களுக்கு விலங்கல் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி போட்டு சாண்ட்ராவுக்கு இப்போ நான் பார்க்குறேன் கனியோடையும் விக்ரமோடையும் பிரச்சனை போயிட்டுருக்கிறபடியா சாண்ட்ரா வந்து கனியையும் விக்ரமையும் சொல்லியிருப்பா. கனிக்கு கேங் லீடராக இருந்து அவதான் வந்து வழி நடத்துகிறான்ற மாதிரி சொல்லியிருப்பா. விக்ரமுக்கு நான் வெளியில் பார்த்துட்டு வந்த விக்ரம் இங்கே எனக்கு அப்படி தெரியலை, இங்கே வந்து விக்ரம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறார் என்ற மாதிரி சொல்லிட்டு நிறைய நெகட்டிவ் தான் இப்போ தெரியுது விக்ரம்லன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அப்புறம் விக்ரமுக்கு கேட்கல, விக்ரம் சொல்லியிருப்பேன் சாண்ட்ரா விக்ரம்னு பாயிண்ட் வந்து நல்ல ஸ்பாட்டோனான பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேக்கில் சாண்ட்ரா வந்து ஒரு கண்டஸ்டனோட இருக்கிற கிரட்ஜையும் வெறுப்பையும்
பிக் பாஸ் சொல்கிற டாஸ்க்கை செய்கிறதுக்குமான வித்தியாசத்தை தெரியாமல் இவ்வளோ நாள் என்னென்று கடந்து வந்தவ, இவ்வளோ நாள் ஆக்கள் என்னென்று அவ வச்சிருக்கிறாங்க சொல்லிட்டு இதே மாதிரி தான் அவள் இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பேன், நல்ல பாயிண்ட். இங்கே வந்து அந்த சண்டை பிடிக்கிறது இதெல்லாம் தவிர அவங்க கிளாசிக்கல் டான்ஸர், கிளாசிக்கல் டான்ஸ் தெரியுமென்று சொல்லியிருந்தாலும் எந்த இடத்துலையும் அந்த கிளாசிக்கல் டான்ஸ் ஆடி காட்டலைன்னு மாதிரி சொல்லியிருப்பேன். அதே போல் திவ்யாவுக்கு சொல்லியிருப்பேன், திவ்யா சென்சிபிளான முதல் நேச்ச மாதிரி இல்லை, அவள் சென்சிபிளான ஆள் தான். ஆனால் வந்து ஆரோடியோ ஒரு ஆள்ற கதையை கட்டி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு நடக்கிறா. அந்த என்ன மேனேஜர் டாஸ்க் அதுலேயுமே வந்து ஒரு ஆளுக்கு டாஸ்க் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக விளையாடின மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அது எனக்கு பார்க்கல என்டர்டெயின்மெண்ட் ஆகல, அது மாதிரி ஒரு மாதிரி இரிட்டேஷனாக தான் எனக்கு இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பேன். ரம்யாவுக்கும் சொல்லியிருப்பேன், ரம்யாவுக்கு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது, அவள் என்ன செய்கிறான்னு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குண்டு. எஃப்ஜியை சொல்லியிருப்பேர் வந்து அரோரா எல்லாம் ஒன்றும் செய்யாமல் இந்த வீட்டுக்கு விலகாலம் இருக்கிறா, நான் பீட் பாக்ஸ் செய்கிறேன், டான்ஸ் ஆடுறேன், பாட்டு படிக்கிறேன், அப்போ என்ன ஈக்குவாலிட்டியில் ஆக்கள் பார்க்குறாங்கன்னு எனக்கு விளங்கல. ஸோ அரோரா இருக்கிறது வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன்ட்டு பாரு வந்து அதுவும் எனக்கு நல்ல பாயிண்டாக இருந்தது அரோராவை சொன்னதும். பாரு வந்து எப்போ பார்த்தாலும் கத்திட்டு பிரச்சனை பற்றிட்டு இருந்தாலே இந்த பிக் பாஸுக்கு காணுமா. நானும் இதை நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், பாரு வந்து சண்டை பிடிக்கிறத தவிர மோத்துக்கு நேரம் நீங்கள் எல்லாரும் சொல்கிற பாயிண்ட்ஸ் அவன் நல்ல மோத்துக்கு நேரம் கதைக்கிறான் அந்த பாயிண்ட்டை தவிர கேமாக விளையாடுறது இல்லை, ஸ்போர்ட்டிவ்னஸ் இல்லை, போயிட்டு அதுக்குள்ளே கசமசன்னு காய்ச்சி கொண்டே இருக்கணும் மாதிரி தான் பாரு செய்வா. ஸோ பாரு விளையாடினதா இல்லாட்டி அவட டேலண்ட்டாக இந்த கதைக்கிறத தவிர சண்டை பிடிக்கிறத தவிர வேறு எதையும் காட்டின மாதிரி நான் பார்க்கல. அதே போல் சாண்ட்ராவுக்கு சொல்லியிருப்பேன், வந்தோடனே பேப்பரை எல்லாம் தூக்கி எறிஞ்சு குரூப்பாக விளையாடாதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி கொண்டிருந்த சாண்ட்ரா பிரஜின் திவ்யா 3 பேருமே சேர்ந்து இந்த குரூப்பை கலைச்சிடுவோம்னு சொல்லி அவங்க ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு கேம் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி சாண்ட்ராவுக்கு சொல்லியிருப்பேன். இதுக்கப்புறம் ஒரு பிரேக் விட்டுட்டு விஜய் சேதுபதி போயிடுவேன். போனோடனே பாருவை காட்டுறாங்க, பாருட்ட கம்ருதீங்க என்ன ஆஃபாக இருக்கிறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் ஆஃப் மைண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன் என்னாலே ஆண்டு கட்டோன்னே பாருக்குள்ளே இருக்குல்ல அது இயல்பான குணம். சும்மாவே ஒருத்தரை போய் குறை சொல்லுவா, நீங்கள் உங்களால் தான் இப்படி செய்யலன்னு, இது இவரே வாயை விட்டுருவேன், கம்ருதீனுக்கு ஏன் இந்த வேலைன்னு தெரியல, கம்ருதீனே வாயை விட்டுருவேன் என்னாலையா என்னோடனே, உங்களால் தான் உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் மச்சான் கதைக்கிறான் இல்லைன்னு என்னோட ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் வேணுமெண்ட் அவோட போய் இருங்க என்று சொல்லிட்டு அந்த டைமில் ஏதோ அரோரா அப்போ சொல்லுவா, அரோரா பற்றி கழிச்சிருப்பா. அரோரா சொல்லுவா, எல்லாரும் தான் சொன்னவாங்க பாரு நீங்கள் என்னட்ட மட்டும் கதைக்க வாரீங்கன்னு சொன்னேன், சாரின்னு சொல்லிட்டு பார்த்தியா இது அவக்கு வந்து பிடிக்குதே இல்லை, நான் உன்னோட கச்சா பிடிக்குதே இல்லை, போய் அவவோடையே இரு, நானும் வந்து பொறுமையாக போக மட்டும் பார்க்குறேன், ஆனால் இது முடியுது இல்லை என்ற மாதிரி பாரு சொல்லியிருப்பா. கம்ருதீனுக்கு என்னடான்ற மாதிரி இருக்கும், வராங்கன்னு பட் ஐ அம் ஜஸ்ட் மூவிங் அவே. அதை தவிர நான் பண்ணேன், நான் பாட்டு தள்ளி தானே நான் இருந்தேன். எனக்கு இது வந்து பாருவும் அரோராவும் கம்ருதீனுக்கு சண்டை பிடிக்கிற மாதிரி தெரியல. 2 பேருக்குமே வந்து யார் பெஸ்ட், அவரோட யார் க்ளோஸ்ன்றதை கம்ருதீனா சொல்லணும்னு நினைக்கிற மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். அப்புறம் ரம்யா சொல்லியிருப்பா, எல்லாருமே நான் அமைதியாக இருக்கான்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சேன்னா இனி நான் பாட்டில் மூடி துறக்கிறதுக்கும் பிரச்சனை பண்ணுவேன். அப்போ ரம்யாவோட மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் ரம்யா நினைக்கிறாண்டா பிரச்சனை பண்ணி சண்டை பிடிச்சா தான் பிக் பாஸ்க்குள்ளே இருக்கலாம்ன்ற மைண்ட் செட்லேயே ரம்யா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நான் ஸ்டில் பார்க்குறேன் அவங்களுக்கு அந்த கேம் விலங்கு இல்லை அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதுக்கு பிறகு விஜய் சேதுபதி சார் வந்துடுவார். வந்தோடனே ஆடியன்ஸ்கிட்ட கேட்பேர், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்க ஒரு லேடி எழும்பி சொல்லுவா, பாரு நல்லா தான் விளையாடுறா, அவளுக்கு மனசில் நினச்சதெல்லாம் சொல்கிறானே, ஓகே அப்போ அந்த டிக்கெட் வந்து 50 days கடந்து போயிட்டு வேறு யாரை சொல்கிறீங்கன்னே, அரோரா இன்னும் நல்லா விளையாடலாம், இன்னும் கொஞ்சம் வடிவாக விளையாடலாம் சொல்லி போட்டு எந்த நேரம் கம்ருதீனுக்கு பின்னால் போயிட்டு இருக்கு வடிவாக விளையாடலாம்னு சொல்லிட்டு அப்போ அதுக்கு பிறகு அவர் சொல்லி நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, என்னை பற்றி என்ன என்னோட நான் ஷோ அப் பண்ணுறது அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பேன். அதுக்கு அவள் சொல்லியிருப்பா, நீங்கள் நல்லா பார்ஷாலிட்டி பார்க்காம செய்கிறீங்க, நீங்கள் பாருக்கும் என்ன நடந்தாலும் கேட்குறீங்க, லாஸ்ட் வீக் நடந்தது, இப்போ உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி பார்க்காம பிரஜினுக்கும் நீங்கள் அந்த விஷயங்களை வடிவாக கேட்குறீங்க. ஆனால் பிரஜினுக்கு கேட்ட அளவுக்கு நான் பார்க்குறேன், பாருக்கெல்லாம் முதல் நிறைய பேசாமல் இருங்கன்னுலாம் சொல்லியிருக்கிறேன். நேற்று திவ்யாவுக்கு கூட விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருப்பேன்னு சொல்லி சொன்னால் வக்கீலியான்லாம் கேட்டிருப்பார். அப்படி கேட்டவர் சாண்ட்ராக்கு கேட்காத மாதிரி நான் பார்க்குறேன். ஒருத்தரை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், அவங்கள சாஃப்டான்னு சொல்லி சொன்னால் அந்த ஈக்குவல் சான்சஸை எல்லாருக்கும் கொடுக்கணும். ஒரு ஆளை சாஃப்டாகவும் ஒரு ஆளை ஹார்டாகவும் பார்க்குறது எனக்கு சரியாக செய்தமா எனக்கு தெரியல. ஸோ ஆடியன்ஸ்லேருந்து ஒரு லேடி எழும்பி இப்படி சொல்லியிருப்பா.
அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் ஒரு விஷயத்தை பற்றி காய்ச்சிருப்பார். நாமினேஷனை பற்றி உள்ளுக்குள்ள கதைக்கிறாங்கன்னோட நான் இந்த விஷயம் வந்துட்டு ஒரே இவங்க நாமினேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இன்றைக்கு நல்ல கிளி இருக்க போகுது ரெண்டு பார்த்தா புஷ்ன்னு போயிட்டு. ஸோ நாமினேஷனில் அவர் கேட்ட கேள்வி என்ன, யார் யார் இங்கே பேசி வச்சுட்டு நாமினேட் பண்ணுறாங்கன்றதை சொல்லுங்கண்டு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணால் நீங்கள் ஒரு குறும்படம் இருந்திருக்கும், யார் யார் எதை பற்றி கதைச்சவங்கன்ற சொல்லியிருப்பாங்கண்டு. ஆனால் விஜய் சேதுபதி சாரும் சரி, இந்த கண்டஸ்டன்ட்ஸும் சரி, லாஸ்ட் வீக் நடந்த ஓப்பன் நாமினேஷனை பற்றியே கதைக்கிறாங்க. ஓப்பன் நாமினேஷனில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி கதைச்சாலும் கதைக்காட்டியும் தெரிய போகுது யார் யார் வந்திருக்காங்கண்டு. லாஸ்ட் வீக் வந்ததை வெட்டி அவர் என்ன சொல்லியிருக்கலாம்னு, லாஸ்ட் வீக்கை விட்டுட்டு மற்ற வீக்ஸில் என்ன நடந்தன்ற சொல்லுங்கன்ற கேட்டிருந்தா கூட ஒரு மாதிரி வலிடாக இருந்திருக்க மாதிரி நான் பார்க்குறேன். ஏனெண்டா லாஸ்ட் வீக் ஓப்பன் நாமினேஷன், எங்களை யார் யார் நாமினேட் பண்ண போகிறாங்கன்ற விஷயத்த பார்த்தே நாங்கள் நாமினேட் பண்ணலாம்ன்ற ஒரு விஷயம் இது கேட்கல. அது எனக்கு அந்த லாஸ்ட் வீக்கை பற்றி எல்லாரும் கதைச்சது எனக்கு நாமினேஷனை பற்றி இந்த டாப்பிக்கே வேஸ்ட் மாதிரி தான் நான் பார்க்குறேன். எனக்கு அவங்க என்ன பிளானில் அதை காய்ச்சிருப்பாங்கன்னு தெரியல, பட் நான் அப்படி பார்க்குறேன். அப்படி பார்க்கல வந்து பாரோட முகத்தை காட்டியிருப்பாங்க. பாரு கூட திருன்னு முடிச்சு கொண்டு இருந்திருப்பா. ஏண்டா பாரு தான் வந்து நிறைய பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பா. அது இப்போ இல்லை, அந்த காலத்துலேருந்து திவாகர, கம்ருதீனை, திவாரம் விரும்பி சேர்ந்து கலையை அப்படின்னு சொல்லி நிறைய பேரை பாரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நாங்கள் பார்க்கலாம். அதே போல் இப்போ வந்து சாண்ட்ரா, பிரஜின், திவ்யா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க பாருவோட சேர்ந்து. இந்த மாதிரி நான் என்னோட கணிப்புக்கு நான் பார்க்குறேன். அப்போ சுபிக்ஷா தான் எழும்பி அன்றைக்கு என்ன நடந்தன்ற விஷயத்த சொல்லியிருப்பா. ஆனால் சுபிக்ஷா ஆல்ரெடி என்ன நடந்தன்ற சொன்னதை எங்களுக்கு காட்டிட்டாங்க. ஸோ அது தேவையில்லை. அது வந்து சுபிக்ஷா சொன்னதை அந்த குரூப்பே கேட்டிருக்கு. ஸோ நான் பார்க்குறேன் அது இல்லாமல் இவங்களுக்கு ஒருத்தருக்கு தெரியாத விஷயங்களை ஒரு குறும்படம் போட்டு காட்டி தான் நல்லா இருக்குமென்னு நான் பார்க்குறேன். ஆனால் சுபிக்ஷாவோட பாயிண்ட் சரி, 4 பேரும் டிஸ்கஸ் பண்ணி எல்லா குரூப்பில் இருக்க மற்ற ஆப்போசிட்டில் இருக்க எல்லாரையும் போடுறாங்க இந்த மாதிரி சொன்னது. அப்போ விஜய் சேதுபதி சார் அதில் லீடர் யார், அதை யார் லீட் பண்ணுறேன்னு பாரு. ஆஃப்கோர்ஸ் பாரு தான் எல்லா இடத்துலையுமே நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் எல்லா விஷயத்துக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது பாருவாக தான் இருக்கும். அரோரா சொல்லியிருப்பா வைல்ட் கார்டு 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி நாமினேட் பண்ணுறாங்கன்ற விஷயம். வியானா சொல்லியிருப்பா சாண்ட்ரா வந்து திவ்யா, பாரு அண்ட் பிரஜின் சேர்ந்து மெட்டாக்களை இது பண்ணுறாங்க, இந்த மாதிரி மெட்டாக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கண்டு. சாண்ட்ரா வந்து கனியில் இருக்கிற கடுப்பில் கனி வந்து மெட்டாக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி போடுறாண்ட மாதிரியும் அதே நேரம் இன்னொன்று சொல்லியிருப்பா எங்களை பாரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாண்டு. எங்களேண்டா நான் சாண்ட்ரா, பிரஜின் அண்ட் திவ்யாவை பாரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பா. ஸோ பாருக்கு இது தேவையா, பாருக்கு இதெல்லாம் தேவையா? நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது பாருவாக இருந்தாலும் அதுக்கு மூளையாக இருக்கிறது சாண்ட்ரா மாதிரி நான் பார்க்குறேன். திவ்யா கதைக்கிறத விட சாண்ட்ரா இந்த விஷயங்கள் கூட கதைக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். என்னோட பார்வைக்கு அப்படி இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு ஆளாக சர்வ் பண்ண எல்லாரும் சர்வ் பண்ணுறாங்க. சர்வ் பண்ணிக்கல எஃப்ஜிட்ட ஒன்று கேட்டிருப்பேர். அது நான் ஒரு பாயிண்டாக சொல்கிறேன். என்னன்னு சொன்னால் எஃப்ஜிட்ட கேட்டிருப்பேன். சரி எஃப்ஜி நீங்கள் யாரை சர்வ் பண்ண போறீங்கன்னா எஃப்ஜி வந்து முதல் விக்ரம சொல்லிட்டு அடுத்தது பிரஜின் ஏண்டா பிரஜின் கேம் நல்லா இருக்குன்னு சொல்லி. இப்போ விஜய் சேதுபதி சொல்லுவார், ஓகே பிரஜினை எனக்கு விடுங்க நான் பார்த்துக்கொள்றேன். பேரை சூஸ் பண்ணுங்க, சேவ் பண்ணலாம்ண்ணா. விக்ரம் ஒன்றுண்ணா, பிரஜன் கேம் நல்லா இருக்குண்ணா. இல்லை பிரஜன் இருக்கட்டும் எனக்கு. ஓகே. அதுலேயே வந்து ஒரு ஸ்லைட்டான ஐடியா இருந்தது. எட்ஜுக்கு இவர் நிற்கிறார், இவர் போவேன்றது எங்களுக்கு ஆல்ரெடி யார் போவாங்கன்னு தெரியும். ஏண்டா அது வெளியில் வந்துட்டு ஆல்ரெடி லீக் அவுட் ஆயிட்டு. ஆனால் அந்த எட்ஜில் வச்சு கொள்ளணும் என்று சொல்லி நினைச்சதை வந்து மத்தாக்களுக்கு காட்டணும் என்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். அது வேணுமென்று தனக்கு விடுங்கன்னு சொல்லி சொன்னதால அதே நேரம் அவரை லாஸ்ட் 2 அந்த 2 பேரையும் வச்சு தான் அந்த பிளான் பண்ணியிருப்பாங்க அந்த கார் இது. நான் என்னென்னு சொல்கிறேன், ஸோ பிரஜின் எனக்கு விடுங்கன்னு சொல்லிக்கல. சாண்ட்ராட முகத்தை பார்த்தா சாண்ட்ராட முகம் ஆஃப் ஆயிடும். ஏன்னா அதுலேயே எங்களுக்கு ஒரு க்ளூ வந்துடும், இது சம்திங் ராங் என்ற ஒரு க்ளூ வந்துடும். இப்போ சாண்ட்ரா வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு நிற்பா. கடைசியாக அதே போல் எல்லாரையும் ஒரு ஆளாக சர்வ் பண்ணி கடைசியாக வந்து பிரஜின், ரம்யா, கேமி 3 பேர் தான் இருப்பாங்க. ஸோ ரம்யாவுக்கு சொல்லுவேன் நீங்கள் சேவ்ட், ஆனால் நீங்கள் எட்ஜில் இருக்கிறீங்க, நீங்கள் இதை தெரிஞ்சு விளையாடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை ரம்யாவுக்கு சொல்லியிருப்பேன். சொல்லிட்டு திருப்பி சரி நான் இந்த மிச்சம் 2 பேரில் யார் வெளியில் போகிறீங்கன்றது பிக் பாஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ நான் இந்த மேடைக்கு யார் எலிமினேட் ஆகி வராங்களோ அவங்களோட நான் கதைக்கிறேன், நீங்கள் மிச்சத்தை பிக் பாஸோட பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு பாருதான் வாசிக்கிறேன்டா. மாருதி சுசுக்கி விக்டோரியஸ் கார், இந்த கார் 2 வரப்போகுது. இந்த 2 கார்லையும் வந்து அந்த ஃபைனலாக இருக்கிற பிரஜின் அண்ட் கெமியை ஏற்றி வெளியில் போவாங்க, வீட்டை விட்டு வெளியில் போவாங்க. போயிட்டு யார் திரும்ப வராங்களோ
அவங்க சேவ்டு மெட்டாக்கள் எலிமினேட்னு சொல்லி. அப்போ உடனே கேமி போய் அழுவா. என்னன்னு சொல்லி சொன்னப்போ எல்லாரும் பாய் சொல்லிட்டு போகிற சந்தர்ப்பம் கிடைக்கும், இவங்களுக்கு பாய் சொல்லிட்டு போகிற சந்தர்ப்பம் கிடைக்காது. ஸோ கேமி போய் இந்த அழுவா. அப்போ வந்து எஃப்ஜே சொல்லுவார், அவர் செய்த வேலைக்கு அவர் தான் போப்புறேன்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி எஃப்ஜேயும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் பிக் பாஸுக்கு அதுதான் தேவை. இப்போ பாருங்க, சண்டைகளை தான் நாங்கள் அதிகமாக பார்க்குறோம், சண்டைகளை தான் அவங்க அதிகமாக காட்டுறாங்க. ஸோ லைக் நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், நாங்கள் அதை என்டர்டெயின் பண்ணுறோம் என்ற ஒரு காரணத்துக்காக கூட பிக் பாஸ் வந்து அப்படி சண்டை பிடிக்கிறார்கள், ப்ராப்ளமேட்டிக்கானாக்கள் உள்ளுக்குள்ளே வச்சுருந்தா தங்கடு ஷோ நல்ல பெருசாக போகும்ன்றக்காக கூட பிரஜினை வச்சுருந்துருக்கலாம். ஓகே, கெமியும் வந்து ஆரம்பத்தில் இருந்த விளையாட்டு இப்போ கெமிக்கு இல்லாமல் போனதால கெமி வந்து வெளியில் போனதுக்கான காரணமும் இருக்கலாம். ஸோ சாண்ட்ரா அழுது கொண்டிருப்பா. சாண்ட்ரா வந்து சொல்லுவா, என்ன உனக்காகத்தான் வந்தான். அப்போ நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், அந்த கப்லா கூப்பிடைக்குள்ள வந்து பிரஜினும் சாண்ட்ராவும் வரணும்னு சொல்லியிருக்கா, சாண்ட்ரா வேணாம்னு சொல்லியிருக்கா, பிரஜின் போகலாம்னு சொல்லி சொன்னதெல்லாம் வந்த மாதிரி தான் நம்ம கதைச்சதை வச்சு எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் சபரி என்ன செய்வார், நீங்கள் சபரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சபரி அங்கேயும் போய் கேமிட்ட சொல்லுவார், கேமி நீ போக மாட்டாண்டு, இங்கே வந்து இவர்கிட்டையும் சொல்லுவார் நீ போக மாட்டாண்டு. மேபி அவங்க இந்த எலிமினேஷன் இல்லைன்னு நினைச்சு அப்படி சொன்னாங்களா எனக்கு தெரியல. ஆனால் 2 பேர்ட்டுமே சபரி சொல்லியிருப்பார். இப்போ சாண்ட்ரா சொல்லுவார், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இங்கே வந்திருக்கக்கூடாது அப்படி என்று சொல்லி. திருப்பி அவர் சொல்லுவார், இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் திருப்பி வருவேன் நம்பிக்கை இருக்குது, அப்படி நான் வராட்டி கூட நீ தனியாக இருந்து விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் 2ஐயும் முள்ளுக்குள்ள கொண்டுட்டு 2 பேருக்கையும் கண்ணை கருப்பு இதால் துணியால் கட்டிட்டு கொண்டு போகிறாங்க. கொண்டு போனே எல்லாரும் சாண்ட்ரா என்ன ஒரு நிமிஷம் விடுன்னு அழுவா. ஆனால் உண்மையிலே வீட்டை விட்டு வெளியில் போனால் சாண்ட்ரா வெளியில் போன மாதிரி தான். ஸோ அதனால் திவ்யாவை கொஞ்சம் பிடிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு கம்ருதீன் எல்லாம் அந்த இடத்துல வந்து கன்சோல் பண்ணி அவக்கு இதாக இருந்ததை பார்க்க எனக்கு அந்த லைக் கம்ருதீனை நம்ம ஒரு பெரிய ஒரு கொடூரமான மனுஷனாக பார்த்துட்டு இங்கே இப்படி பார்க்கல கொஞ்சம் நல்லா தான் இருக்குது கம்ருதீனை. ஸோ சாண்ட்ரா வந்து அழுது கொண்டிருப்பா. அப்போ அப்புறம் எல்லாரும் ஹோலில் போயிட்டு இருந்து கொண்டிருக்கேக்கல கார் திரும்பி வருது, ஹோன் பண்ணுது, கார் ஹோன் பண்ணிட்டு திரும்பி வரைக்கல. அப்போ கேட்குறாங்க பிக் பாஸ், நாங்கள் போட்டான்னு. பிக் பாஸ் கொஞ்சம் நேரம் பேசாமல் வந்துட்டு ஓகே கோன்னு சொல்லிடுவார். அப்போ அப்புறம் எல்லாருமே ஓடி வந்துட்டு பிரஜின் தான் போல இருக்கு, பிரஜின் தான் போல இருக்கு, அப்புறம் இறங்கிட்டு வந்தால் பிரஜின் தான் வருவார். வந்தோடனே ஓடி போய் ஐ ஆம் பேக்குன்னு சொல்லுவார். வந்து பிரஜின் ஐ ஆம் பேக்குன்னு சொல்லிட்டு இவ ஓடி போய் ஹக் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாரும் இவங்க 2 பேர் மொண்டை இருக்க விட்டுட்டு அங்கால போயிடுவாங்க. போனோடனே பார்த்தா சாண்ட்ரா மயங்கி விழுந்துருவா. மயங்கி விழுந்தோடனே அது உண்மை, நம்ம ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கேக்கல நம்ம அதை பொய்யெல்லாம் சொல்லிட்டு காய்ச்சிருக்க தேவையில்லை. ஏனண்டா அவரே சொல்கிறாரு, அழுதான்னு சொன்னால் மயங்கிடுவான்னு சொல்கிறாரு. ஸோ இன்னொருத்தர் கஷ்டத்துக்குள்ளே நம்ம போயிட்டு குளிர் காஞ்சி சிரிச்சிட்டு இருக்க தேவையில்லை. மேபி அவள் வந்து அவக்கு வெளியில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக காட்டினாலும் இல்லாட்டி எவ்வளோ மோசமான நாளாக காட்டினாலும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே அந்த எந்த ஒரு சாஃப்ட்னஸ் வந்து அவள் அப்படி செய்தா தெரியல. மயங்கி அப்புறம் தண்ணியெல்லாம் தெளிச்சு அப்போ அவர் பிரஜின் சொல்லுவார் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் அழுதாண்டா மயங்கிடுவான்ற விஷயம் சொல்லிட்டு இந்த விஷயம் இப்படி நடக்குது சொன்னால் ரம்யா சொல்லுவா, ஐயோ கேமி வந்துருண்டு. அதுக்கு பிறகு வியானாவையும் எஃப்ஜேயும் காட்டியிருப்பாங்க. ஐயோ ஒரு கேர்ள் என்ற வடிவம் அதை எப்படி கதைக்கிறேன்னு தெரியல. ஆனால் வியானா வந்து எஃப்ஜேயோட லைக் எஃப்ஜேக்கு ஹோப் கொடுக்குற மாதிரியும் கதைக்கிறா, ஆனால் அண்ணான்ற மாதிரியும் கதைக்கிறா. அப்போ இப்போ கதைக்கல என்ன சொல்லுவா என்று சொல்லி சொன்னால், நான் போனால் நீ அழுவியா என்று கேட்க, நான் எனக்கு அழணுமென்று சொல்லி வியானாக்கு கேட்கல, நீ சாண்ட்ரா மாதிரி அழுவாண்டு எஃப்ஜே சொல்கிறார். எஃப்ஜே சாண்ட்ராவோட பிரஜின்ட வைஃப், நீங்கள் என்ன இங்கே மீன் பண்ணுறீங்க, நீங்கள் என்னத்தை இங்கே ட்ரை பண்ணுறீங்க எஃப்ஜே, எனக்கு விளங்க இல்லை. நீங்கள் 2 பேரும் என்னத்தை இங்கே ட்ரை பண்ணுறீங்க, திருப்பியும் லவ் கண்டென்ட் தான் கொடுக்க போகிறீங்களா, இல்லாட்டி உண்மையிலேயே உங்களுக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் வருது அதுக்குள்ளே, ஐ டோன்ட் நோ. பட் தென் நான் போனா நீ அழுவா, நான் போனா நான் அழ மாட்டேன்னு சொல்லி அவங்க 2 பேரும் காய்ச்சிக்கிட்டு இருந்தது. லைக் ஓகே, எனக்கு பார்த்தா சைல்ட் பிளே மாதிரி தான் இருந்துச்சு. கெயின் ஏதோ ஒரு இடத்துக்கு வராங்கன்னு மேபி வியானா போகணுமென்ற போப்புறேன். ஸோ இப்படி ஒரு கண்டென்ட்டை கொடுத்தா நான் என்ன வச்சிருப்பாங்கன்னு வியானா நிற்கிறாவா எனக்கு தெரியல. பயங்கரமாக மிஸ் பண்ணுவேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. கெமி வந்து ஸ்டேஜுக்கு வந்தோடனே கெமி போகிறது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குன்னு விஜய் பேச சொல்லுவேர். வந்துடுவா அழகாக இருக்கிறீங்க, நீங்களோட கேம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவட அந்த பயண வீடியோ அதுகளெல்லாம் பார்த்துட்டு அப்படி இருக்குன்னு கேட்கல. கேமி சொல்லுவா, பயண வீடியோ பார்த்துட்டு எமோஷனல் ஆயிடுவா. உடனே இவர் கண்ணாடி ஒன்று போட்டிருப்பார், ஒரு கிளாஸ் ஒன்று, அந்த கிளாஸை கொடுத்துருவார்.
அழுகிறத பார்க்க இவருக்கு அந்த இருந்திருக்கும் போல இருக்கு. அப்போ கொடுத்துருவேன். கொடுத்து போட்டு எல்லா விஷயங்களும் முடிவாக காய்ச்சிட்டு ஓகே போகேக்கில் என்ன செய்திருவான்னு சொன்னால் கண்ணாடியை அந்த காய்ச்சிட்டு மறந்து போய் கொண்டு போனோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆடியன்ஸ்லேருந்து ஒரு ஆள் அப்படி கண்ணாடி காட்டிக்கணும். ஆடியன்ஸ்லேருந்து ஒரு ஆள் இப்படி கண்ணாடி காட்டிட்டு இருப்பேன். அப்போ சார் கண்ணாடி சார் இல்லை நான் தார கிஃப்டாக இருக்கட்டும் உங்களோட நான் காசு கொடுத்து வாங்கின கண்ணாடி வச்சுக்கோங்க. இந்த அனுபவம் உங்கள் பார்வையை மாற்றட்டும். வாழ்த்துக்கள். இந்த பிக் பாஸோட பயணம் நல்லா இதுக்காக நான் தார கிஃப்டாக இருக்கட்டும்னு சொல்லி கொடுத்துட்டு திருப்பி அப்படி என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் விஜய் சேதுபதி வீட்டுக்குள்ளே போயிட்டு சாண்ட்ரா ஓகேவான்னு கேட்கல. நான் நினைக்கிறேன் அவள் வந்து டாக்டர்ஸோட காய்ச்சி கொண்டு இருக்கா போல இருக்கு. அப்போ இல்லை அவள் வந்துடுவானோடனே சரி ஓகேன்னுட்டு அப்போ அந்த கண்ணாடி எங்கள் சபரிகப்பரை என்ன கொண்டு போயிட்டாளான்னு ஆமான்னு இல்லை நான் நினைச்சேன் அவளையே கொண்டு போயிருப்பாள். இல்லை அவள் கொண்டு போகலை, நான் தான் கொடுத்தேன். நான் துபாயில் வாங்கினேன். நான் நேற்று தான் துபாயில் வாங்கினானோடனே என்றுவாங்க. ஸோ லைக் நேற்று தான் வாங்கினதேன்னு கொடுக்கணும் மனசுல யோசிச்சு பார்த்தா அதுக்கு பெரிய மனசு வேணும். ஏன்னா நாங்கள் அது எங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயமா தான் நாங்கள் வாங்கியிருப்போம். அதை இன்னொரு கொடுக்குறதுக்கு அது ஒரு பெரிய மனசு வேணும். நம்ம ஒரு ஆளுக்கு வாங்கி கிஃப்ட் கொடுக்குறதுக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு சாமான நான் இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஸோ அந்த விஷயத்தில் வந்து விஜய் சேதுபதி பெரிய விஷயமா தான் நான் செய்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பெரிய விஷயம் இந்த சென்ஸ் லைக் அவருக்கு பிடிச்ச விஷயத்த இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறத நான் அப்படி பார்க்குறேன். நான் பிறகு சொல்லியிருப்பேன், ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு டிசைட் பண்ணினா அது வந்து துபாயில் வாங்கணும், விலை கூடாது, இதெல்லாம் பார்க்கணும் இல்லைன்றது. எனிவே அதை விட்டு போட்டு பிறகு சாண்ட்ரா வந்துடும். சாண்ட்ரா வந்தோடனே சாண்ட்ரா ஓகேவான்ற மாதிரி கேட்பேர். எனக்கு திரும்ப சாண்ட்ரா ஓகே மேபி மயங்கி விழுந்ததால அதை கேட்டிருக்கலாம். ஆனால் கொஞ்சம் கூடுதலாக அவக்கு கவனம் செலுத்துகிற மாதிரி நான் பார்க்குறேன். இன்னொரு பாயிண்ட்டாக நான் இதை பார்க்குறேன். நான் அதை நேத்தியான் வீடியோலையும் சொல்லணும்னா சொல்ல இல்லை. இவங்க 2 பேரும் கூட ஹாஷா திட்டினா கூட இவங்களோட கேம் மாறிடுமன்றக்காக கூட இப்படி செய்யலாம். இப்போ இவ்வளவு பேர் வெளியில் கழுவி ஊற்றுவாங்கன்றது விஜய் சேதுபதிக்கு சாருக்கு தெரியாமல் இருக்காது. ஆனால் நான் ஏதாவது சொல்லி இப்போ அவங்களுக்கு இருக்கிற வெளி உலக இன்ஃப்ளூயன்ஸ் வந்து விஜய் சேதுபதி சார் மட்டும்தான். அவர் உண்மையை சொன்னாலும் சரி பொய்யை சொன்னாலும் சரி அதில் இருந்தால் இவங்க எல்லாருமே கேமை விளையாட போகிறாங்க. ஸோ கூட கலைச்சி கூட ஏசி கூட கேப் பண்ணிட்டா இவங்க தங்களோட கேம் பிளானை மாற்றிடுவாங்கன்றதுக்காக கூட அப்படி செய்யலாம். ஏன்னாடா இப்போ கூட அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிறாக்கள் வந்து உண்மையை கதைக்கிறாங்களா இல்லாட்டி விஜய் சேதுபதி சார் சப்போர்ட் பண்ணுறதுக்காக பேக் அடிக்கிறாங்களான்ற விஷயம் கூட பார்க்கலாம்ன்ற மாதிரி நான் பார்க்குறேன். நான் அப்படியும் பார்க்குறேன், நான் இப்படியும் பார்க்குறேன். இதுக்கு பிறகு ஓகே நான் நாளைக்கு மீட் பண்ணுவேன்னு சொல்லுவேன். நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது என்னென்னு கேட்பாங்க. அது வந்து 11 மணிக்கு அப்படின்லாம் சொல்லிவிட்டு இல்லை அது சர்ப்ரைஸ் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுவேன். போன பிறகு பாரு வந்து கதைக்கிறா. இவங்களோட அன்பு எவ்வளவு டீப்பாக இருக்குமெண்டு நான் கண்ணூட பார்க்க எனக்கு இதாக இருந்துச்சுண்டு ஃபீல் பண்ண முடிஞ்சது. இன்னொரு பக்கம் ஹவு டீப் யூ ஆர் அப்படிங்கிறது வந்து எனக்கு கண் கூட பார்க்கும்போது இத விஷயத்தை தான் எல்லாரும் சொல்றாங்க. இமோஷனல் சப்போர்ட். பாரு இந்த விஷயத்த சொன்னதுக்கு தான் நீங்க அவங்களுக்கெல்லாம் கிழிச்செடுக்கிறீங்க. இமோஷனல் சப்போர்ட்ன்றது இதுதான். இதுக்கு முதல் யாரு போனதுக்கு எவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருந்த எவ்வளவு பேர் இப்படி அழுதவங்க யாரும் இல்ல. இந்த விஷயம் தான் அந்த இமோஷனல் சப்போர்ட்ன்ற விஷயம். அதுக்கு பிறகு அரோரா வந்து கம்ருதீனோட கதை கேட்கல ஒரு விஷயம் சொல்லியிருப்பான். நான் அந்த பாயிண்ட் எடுத்து கதைக்கணும். நீங்கள் அவவோட கதைக்கிறா பார்வோட கதைக்கிறேன்டா போய் கதைங்க. எனக்கு பார்வோட திரும்ப நோமலா கதைக்க ஒரு மாதிரியா இருக்கு. என்ன பேடா அக்யூஸ் பண்ணவ அந்த குறியோட பற்றி கதைச்சவ உங்களையும் பேடா அக்யூஸ் பண்ணவட்ட உங்களோட எப்படி நோமலா கதைக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் உங்களோட நம்பி கதைக்கிற விஷயங்களை நீங்கள் போய் கம்ருதீன் போய் வந்து பாருட்ட சொல்லிட்டா நாளைக்கு அது எகெயின்ஸ்டாக திருந்து போயிடும். ஸோ எனக்கு இந்த விதமான உறவு எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவள் இந்த விதமான நட்பு எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவள் பாரு டாக்ஸிக்காக இருக்கிறபடியே தனக்கு கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி அரோரா சொல்லியிருப்பா. நான் இன்னவே அவளோட பாயிண்ட் வந்து சரி என்று பார்க்குறேன். வாட் ஐம் கோயிங் த்ரூ என்னோட ஷூல இருந்து பாரு கம்ருதீன். கடைசியாக வந்து திருப்பியும் வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னால் இவங்க 3 பேர் நின்று கதைக்கிறாங்க. திவ்யா, சாண்ட்ரா, பிரஜின். இந்த எல்லாம் நடந்த பிறகு திவ்யா சொல்கிறா சில விஷயங்களை நானே இங்கே வந்து மாற்றிட்டேன். அதே போல் அண்ணா நீங்களும் போயிட்டு வெளியில் வந்துட்டீங்க மாற்றி நடந்து கொள்ளுங்க என்றுட்டு ஒரு பாயிண்ட் சொல்லுவான். நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து விளையாடினாலும் பிரச்சனை இல்லை. அப்படி பிரச்சனை இல்லைன்னு சொல்ற திவ்யா இனி எதுக்குமே வாய் திறக்கக்கூடாது, யாரும் சேர்ந்து விளையாடிக்கல. ஏன்னா நீங்க சொல்லிட்டு வந்ததே தனியா அந்த குரூப்பை பிரிச்சு அடிச்சு உடைக்க போறோம்னு சொல்லி போது இப்ப நீங்க ஒரு டாக்ஸிக் குரூப்பா மாறி இருக்கீங்க. அப்படி சொல்ற நீங்க இன்னொரு ஆளுக்கு சொல்லி கதைக்காதீங்க. நீங்க குரூப்பா விளையாடுங்க பரவாயில்ல, ஆனா அட்மிட் பண்ணுங்க. நீங்க குரூப்பா விளையாடுங்க அட்மிட் பண்ணுங்க. இன்னொரு ஆள் குரூப்பா விளையாடிக்கலாம் அது ஒரு பாயிண்டா வந்து கதைக்காதீங்க.
ஸோ இன்னைக்கு வீக்கெண்டில் சண்டே நடந்த எபிசோட், சண்டே எங்களுக்கு காட்டின எபிசோடில் இதுகள்லாம் நடந்தது. என்னோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட கருத்துலேருந்து ஏதாச்சும் வித்தியாசமான கருத்துகள் இருந்தால் ப்ளீஸ் சொல்லுங்கள். அதை நான் கட்டாயம் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன். எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.